ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் பஜ்ஜி செய்ய போகிறோம். ஆனால் இந்த பஜ்ஜியை நம்ம காய்கறி எதுவும் வச்சு செய்ய போகிறதில்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நெத்திலி கருவாடு வச்சு செய்ய போகிறோம். நெத்திலி கருவாடு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற தலையையும் குடலையும் வெளியில் எடுத்துக்கலாம். தலையை பிச்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே கருப்பு கலரில் குடல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம வெளியில் எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கும், இதை நம்ம கண்டிப்பாக வெளியில் எடுத்துடணும். இதை எடுக்கலை அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இதை கண்டிப்பாக வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்து இதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டேன். இதை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்குவோம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றும் போது பார்த்து ஊற்றுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பஜ்ஜி மாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. நாம் ஊற வச்ச நெத்திலி கருவாடு 5 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வடிகட்டின கருவாடை இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு அந்த ஈரெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்குவோம். ஏன் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு தண்ணியெல்லாம் துடைக்கிறோம் அப்படின்னா, கருவாடை நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா உள்ளே ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தொடச்சிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த பதம் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ ஈரப்பதம் ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு. அடுத்து பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நெத்திலி கருவாடை பஜ்ஜியாக போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நெத்திலி கருவாடை எடுத்து பஜ்ஜி மாவில் 2 பக்கமும் நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இந்த பஜ்ஜி மாவும் கருவாடும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வருது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெத்திலி கருவாடை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிரச்சனை வராது. இந்த நெத்திலி கருவாடு உடம்பு வலியையும் சரி பண்ணும். இப்போ ஒரு பேட்ச் போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இதில் கால்சியம், சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அப்படி திருப்பி போட்டுக்குருவோம். 10 நிமிஷத்தில் 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது செம்மையாக நெத்திலி கருவாடு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற கருவாடையும் பஜ்ஜியாக போட்டு எடுத்துக்கிறேன். பஜ்ஜி சாப்பிடணும் ஆனால் வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கருவாடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஈவினிங் டீ குடிக்கும்போது பஜ்ஜி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த கருவாட்டு பஜ்ஜியை சூப்பராக செஞ்சு சாப்பிட்றலாம். நம்ம டெய்லி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி புது புது ரெசிபீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெய்லி நோட்ஸ், ருசியின் புதுமை.